செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் புறப்பட்டு இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை தரலாம். நிச்சயமாக வணக்கம் கோகிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சத்தை எட்டியுடைய நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றவும் உள்ளார். இதில் முக்கிய அதிமுக மற்றும் இதர கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு கேரளாவிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னையை வந்தடைந்த பிரதமர் அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்தில் உள்ள அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள இடத்திற்கும் தற்போது தனி ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துள்ளார். பிரதமர் மோடி கலந்து கொண்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்திற்கு சுமார் 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த பிரதமர் மோடி தற்போது தனி ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் சென்று கொண்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை தரலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல இன்னைக்கு நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்துல சிறப்புரையாற்ற இருக்கிறாரு. அதுக்காக இன்று திருவனந்தபுரம் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்போது மதுராந்தகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்கதாக இருக்கிறாங்க. முன்னதாக டெல்லியில இருந்து விமானத்துல திருவனந்தபுரம் அங்கிருந்து கிழக்கு கோட்டை மைதானத்துல வந்து இறங்கி அங்கிருந்து மூலம் தனி விமானம் மூலம் தற்போது சென்னை விமான நிலையத்துக்கு வந்தடைந்தாரு. சற்று நேரத்துக்கு முன்பு விமான நிலையத்துக்கு வந்தடைந்தவர் அங்கிருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தக பொதுக்கூட்டத்துக்கு வந்து சேர்றாரு. பொதுக்கூட்டத்துல 3:30 மணி முதல் 4:30 மணி வரை அவர் உரையாற்றலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற சூழ்நிலையில அதன் பின்னர் அவர் விமானம் மூலம் டெல்லி செல்ல இருக்கிறாரு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்தது. இந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அதே மாதிரி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய பாரதம் ஆகிய கட்சிகள் ஏற்கனவே இணைஞ்சிருக்குது. மதுராந்தகத்துல இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவரும் இணைந்து இன்னைக்கு பங்கேற்கிறாங்க. பிரதமரோட தமிழக வருகையின் போது தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் ஏற்றி பலத்தை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா மேற்கொண்டு தற்போது அதில் வெற்றி சென்றிருக்குது. இதையொட்டி தமிழக தேர்தல் கழக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் கடந்த சில தினங்களாக சென்னையில முகாமிட்டு அந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தலைவர்களோட ஆலோசனை நடத்திய நிலையில அதிமுக அந்த கூட்டணிகள் வெளியேறியிருந்த, அதாவது இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறியிருந்த அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சது. அதே போல பாத்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே மாதிரி தமாக தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்களுக்கு முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன், அதே மாதிரி புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. பொதுக்கூட்டத்துக்காக தமிழகம் மற்றும் தமிழகத்தில இருந்து அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சார்ந்த லட்சக்கணக்கானோர் பேர் தற்போது அந்த மைதானத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. 30 ஏக்கர் அளவுக்கு உள்ள பொதுக்கூட்டம் அந்த மைதானம் தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது தயாராகிட்டு இருக்குது. இன்னும் சற்று நேரத்துல பிரதமர் மோடி அந்த பிரச்சார கூட்டத்துக்கு, அதாவது பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த மேடைக்கு அடைவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே பொதுக்கூட்ட கூட்ட மேடைகளுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. பலர் வருகை தந்திருக்கிறாங்க. தற்போது பிரதமரும் கலந்துக்கிற உள்ள சூழ்நிலையில சட்டப்பேரவை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகளோட நாங்க இந்த கட்சிகளோட கூட்டணி அமைத்து தேர்தலை போட்டியிடறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைமையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது பகிரங்கமா தெரிவிச்சு தன்னோட கூட்டணி தலைவர்களோட பொதுமக்களை சந்திக்க இருக்குது. கோகி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.